அதாவது 17th ஆரம்பிக்குது ஆடி மாதம் இல்லையா, அதுலேருந்து 15 டேஸ் கணக்கு போட்டுக்கோங்க. இந்த 15 டேஸ் மட்டும் கொஞ்சம் சுமாராக இருக்கும். ஆஃப்டர் தட் உங்களுக்கு ஒரு மன திருப்தி வரதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரும். இந்த மாதம் சூப்பராக இருக்குது, மகேஷ் சொல்லிட்டான்னு சொல்லிட்டு யார்கிட்டையாவது வட்டி காசு கொடுத்தெல்லாம் கிடைக்காது. பண விஷயங்களில் எழுதாது கொடுக்குற காசு இல்லை எழுதி கொடுத்த காசு கூட கிடைக்காது. கவனமாக இருக்கும். பெண்கள் தன்னுடைய திருமாங்கல்யம் கணவர் நன்னா இருக்கணும்னு சொல்லி, குடும்பம் நன்னா இருக்கணும்னு சொல்லி துர்கா லக்ஷ்மி சரஸ்வதியை வேண்டக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் ஆடி மாதம். இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் சேமிக்கிறதுக்கு நல்லா இருக்குது. கோவத்தை கம்மி பண்ணிக்கணும். சின்ன சின்ன விஷயங்களில் டெவலப் ஆகிறதுக்கு. குழந்தைகளுக்கு படிப்பில் ரொம்ப சிறப்பாக இருக்குது. டியூஷன் சேர்த்துறது. மார்க்கே வாங்கலை சார், ஐயோ மக்கு மாதிரி இருந்துருக்கா சார்னு சொல்கிறவங்க கூட மாறி நல்ல மார்க் எடுக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரும். ரொம்ப நாளாக வெளிநாட்டில் வெளியூரில் இருக்கிறவங்க அம்மாவை போய் வந்து பார்க்குறது, இடம் சும்மா வாங்கி போட்டிருக்கோம் இன்னும் அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறவங்களுக்கு இடம் வந்து பார்க்குறது. அதே போன்று பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் ஒரு காரியம் நடக்காமே பெண்டிங் இருந்த வேலையெல்லாம் நடந்துடும். தொழிலுக்கு உண்டான முதலீடுகள் சேரக்கூடியதாக இருக்கும். தாயாருக்கு ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். ரொம்ப வயசானவங்களை கூட மாதிரி இருந்துக்கணும். அம்மா வீட்டு சொந்தங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போன்று நிறைய ஆசைகள், நிறைய யோசனைகள்லாம் மனசில் வரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும். சில நேரங்கள் தொழில் ரீதியான சில பிரச்சனைகளை எடுத்து சால்வ் பண்ண வேண்டிய வருஷமாக இந்த மாதம் இருந்துட்டுருக்கேன். எனக்கு மதிப்பு கிடையாது, மரியாதை கிடையாது, இன்னும் அப்படின்னு சொல்லிட்டு சில நேரம் கோச்சுன்னு அதுக்கப்புறம் திருப்பியும் புரிஞ்சுட்டு அதை ரியலைஸ் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போன்று பார்த்திங்கன்னா குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. குழந்தைகளில் சின்ன மார்க் வாங்கலைன்னா ரொம்ப டென்ஷன் ஆகக்கூடாது. திருப்பி அவள் மார்க் வாங்குவா, நல்லா படிப்பா, நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். அதே போன்று வேலை வாய்ப்பில் கூடி வரும். நல்ல வேலை வாய்ப்பு அமையக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். கடன் கேட்ட இடத்துல வீடு கட்டுறதுக்கோ இடம் வாங்குறதுக்கோ கேட்ட இடத்துல பண வரவுகள் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. மறைமுக எதிரிகள் இருப்பாங்க, கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே மாதிரி மனைவியாக இருந்தால் கணவருக்கும், கணவராக இருந்தால் மனைவிக்கும் தொழில் செட் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கும். அதே போன்று பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் சின்ன சின்ன பிரச்சனையை ரொம்ப அழகாக பேசி ஹேண்டில் பண்ணுவீங்க. பூர்வீக சொத்து, உயில் சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் சரியாகக்கூடிய ஒரு அமைப்பை கொண்டதாக இருக்கும். அப்பாவுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். அப்பாவுக்கு சின்ன சின்ன இரவு நேர பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. அதே மாதிரி அப்பா வழி சொந்தங்கள் சின்ன சின்ன பிரச்சனைகளை கிரியேட் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும். அதே மாதிரி தொழிலில் நல்ல முன்னேற்றங்களும் ஏற்படுத்தி கொடுக்கும். கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. சில நேரம் இவ்வளோ உழைச்சும் திருப்தி இல்லையேன்ற சில வருத்தங்கள் அப்பப்போ இருக்கும். அதையும் ரெக்டிஃபை பண்ணி சரியாக எடுத்துக்கணும்னா வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு, வெளியூர், பாஸ்போர்ட், டாக்குமெண்ட், விசா சம்மந்தமான விஷயங்கள்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இதெல்லாம் மேஷராசி அன்பர்களுக்கு ஆடி மாதத்தில் வரக்கூடிய நன்மைகள் உண்டானது. சூப்பர் சார், சூப்பர். பல்வேறு நன்மைகள் நடக்க காத்துட்ருக்குது. ஸோ எந்த விஷயத்தில் அவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்றதையும் சொல்லிட்டா நல்லாயிருக்கும். இவங்க சில நேரங்களில் நம்ம எதிர்பார்த்தது நடக்கணும்னு நினைப்பாங்க இல்லையா. எக்ஸாக்டாக நான் இது இப்படி தான் இவங்க பேசணும், இப்படி தான் ரவீனா வந்து சொல்லணும், இப்படி தான் ரவீனா கேள்வி கேட்கணும்னா எப்படி கேள்வி கேட்க முடியும்? ரவீனாக்கு என்ன தோன்றதோ அதை கேட்பாங்க. அந்த மாதிரி இப்படி தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அது ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்கன்னா கொஞ்சம் ப்ராப்ளம் வரும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போனால் நல்ல பலன்கள். அது ஃபேமிலியிலே ஆகட்டும், வேலையிலே ஆகட்டும், தொழிலே ஆகட்டும், தன்னுடைய 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 தனக்குன்னு சார்ந்த எந்த விஷயமா இருந்தாலும் சரி, கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஓகே சார். ஸோ இந்த ஆடி மாதம் அப்படின்னாலே பொதுவாக அம்மன் வழிபாடு இந்த மாதிரி தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த ஆடி மாதத்தில் மேஷ ராசி என்பர்கள் வழிபடணும் அப்படின்னா எந்த தெய்வத்தை வழிபடலாம்? சமயபுரம் மாரியம்மன் வழிபாடு. ஓகே, ரொம்ப அற்புதமான வழிபாடு. சமயபுரம் கோயிலுக்கு போய் அம்பாளை தரிசனம் பண்ணிவிட்டு அம்பாள்கிட்ட நல்லா பிரார்த்தனை பண்ணுறது. அதுவும் இந்த மேஷராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா கரும்பு வாங்கி சாத்துறது ரொம்ப நல்லது. கரும்பு நேவேத்தியமாக கரும்பு வாங்கி சாத்துறது ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இந்த ஆடி மாதத்தில் பலன். ஓகே, சூப்பர் சார், சூப்பர். ஆடி மாதத்தினுடைய சிறப்புகள். ஆடியிலேருந்து 3ஆம் இடத்துல இந்த மாதம் வந்து போகுது. ரொம்ப விசேஷம். அதாவது குருவும் சூரியனும் சேரக்கூடிய ஒரு மாதம் இது ஆடி மாதம். இந்த ஆடி மாதம் குருவும் சூரியனும் சேர்ந்து சிவராஜ யோகம் உண்டு. நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் வந்து வரும். இவனுக்கு ஓட்டம் ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ வந்து இந்த மாதம் ரிஷபராசி இருப்பாங்க. இத்தனை நாள் பேசாமல் இருந்தாங்கன்னா நடந்துக்கிட்டே இருப்பாங்க. எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும். இது பண்ணோம், இது பண்ணோம், அப்படி பண்ணோம், இப்படி ஏதாவது ஒரு சிந்தனை மனசில் இருந்துகிட்டே இருக்கும். செலவுகள் நிறையா இருக்கும், அனாவசிய செலவுகள். ஒரு ஹோட்டலுக்கு போனாங்கன்னா இவங்க தான் பில்லு கட்டணும். கரெக்டாக அவங்ககிட்ட கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. இதெல்லாம் ஒரு டென்ஷன் இருக்கும். தம்பி தங்கைகளுக்கு ஏதேனும் ஒரு நல்ல காரியம் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ரிஷபராசி நண்பர்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா நிறைய பேர் முன்னாடி ஒன்று பேசுவா, பின்னாடி ஒன்று பேசுவா. அது கொஞ்சம் டென்ஷன் ஆவா. யாரை கிண்டல் கேலி பண்ண மாதிரி சொன்னாலும் ரொம்ப அப்படியே மனசு பாரு நம்மளை போய்
நம்மளையவே கிண்டல் பண்ணுற அளவுக்கு அப்படிங்கிற மாதிரி சில யோசனைகள்லாம் அப்பப்போ இருக்கும். ரிஷபராசி நண்பர்களுக்கு இது வந்து சிறு பிரயாணம், தூர பிரயாணம், தம்பி தங்கைகளுக்கு நல்லது பண்ணக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். பண விரயங்கள் அப்படின்றதுக்கு குடும்பத்தில் 3வது மனுஷா பிரச்சனையை கேட்டு எதுவும் பேசப்படாது. வழக்கு பிரச்சனைகள்லாம் இருக்கிறவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். செய்யாத தப்புக்கு சில சுமைகள்லாம் வரத்துக்குண்டான ஒரு மாதமாக இந்த மாதங்கள் இருக்குது. வண்டி வாகனத்தில் போகும்போது கவனமாக இருக்கணும். யார்ட்டையும் வம்பு வழக்குகள் போகக்கூடாது. சில நேரங்கள் மனசை விட்டு ஏதாவது பேசினா கூட அவங்க போய் அடுத்தவங்ககிட்ட சொல்லிடுவாங்க. இப்போ நான் அவங்ககிட்ட ஒருத்தரை பற்றி சொல்கிறேன், நேராக போய் அவங்ககிட்டே போய் நான் சொன்னேன்னு சொல்ல வேண்டாம், நீங்கள் சொல்லி அவர் எங்கிட்டே வந்து ஆக்சுவலி நீங்கள் இப்படி சொன்னீங்களேன்னு கேட்டு இந்த மாதிரி வரத்துக்குண்டான வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்கிறத ரிஷபராசி அன்பர்களுக்கு உண்டாகி கொடுக்கும். அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் இவங்களுக்கு குழந்தைகள் மூலமான நன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். குழந்தைகள் மூலமான முன்னேற்றங்கள் உண்டு. அவங்களுக்கு ஸ்போர்ட்ஸில் ஜெயிக்கிறது இது போன்ற விஷயங்கள்லாம் அற்புதமாக இருக்குது. வீடு, இடம் இதெல்லாம் சில பேர் இடமாற்றம் பண்ணணும்னு நினைப்பாங்க இல்லையா? ஆடி மாதம் பொதுவாக மாற மாட்டாங்க. பட் சம் சேஞ்சஸ் அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். வீட்டில் அந்த பொருள் வாங்குறது, இந்த பொருள் வாங்குறது, செல்ஃப் வாங்குறது, அதை க்ளீன் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களில் ஏற்படக்கூடிய மாதம். அடுத்தது பார்த்திங்கன்னா வேலைவாய்ப்பு, சொந்த தொழில் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் உண்டு, நல்லா காரியம் நடக்குங்க. அடுத்தது கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமைகள் கூடி வரும். பிரிஞ்சவங்க ஒன்று சேர்ந்துருவாங்க. நல்ல ஒற்றுமைகள் கூடி வரக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். அதுமாதிரி வியாபாரத்தில் பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் பார்ட்னர்லாம் சேர்க்கக்கூடிய ஒரு மாதம். அடுத்தது சின்ன சின்ன பிரச்சனைகளை தலையில் எடுத்து போட்டுப்பாங்க. நிறையா டென்ஷன்ஸ், நான் எவ்வளோ வேலை செய்கிறேன் தெரியுமா அப்படின்னு எடுத்து சொல்லுவாங்க. இந்த மாதிரி டென்ஷன்ஸ் எல்லாம் வாட்ட இப்போ இந்த மாதத்தில் இருக்கிறத நம்ம வந்து பார்க்க முடியுது. எழுத்துப்பூர்வமாக கவனமாக இருக்கணும். இப்போ உங்கள்கிட்ட நான் ஒரு பணம் கொடுக்குறேன், அதுக்கு எழுத்து இல்லாமல் எதுவுமே கொடுக்கக்கூடாது. வராக்கடனாக மாறிடுவாது. அதில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்பாவுக்கு நல்லாயிருக்கு. அதே சமயத்தில் தொழில் ரீதியாக புது தொழிலெலாம் நல்லா இருந்தாலும் கவனமாக இருக்கும். தெரியாத தொழில் பண்ணக்கூடாது, இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. அதாவது மாட்டிப்பீங்க, முழிக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. திருப்தி உண்டு. நினச்ச காரியம் திருப்தி அடையக்கூடிய வாய்ப்புகள். பிடித்தவர்களை சந்திக்கிறது, நண்பர்களை சந்திக்கிறது, எங்கேயாவது ஹாலிடேஸ் போயிட்டு வருது, ஜாலியாக வெளியில் போயிட்டு வருது, எங்கேயாவது பிரசித்தி பெற்ற கோயில்களுக்கு போயிட்டு வரதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. மூத்த சகோதர சகோதரிகளாம் நல்லா இருக்குது. அண்ணா அக்கா அவங்களுக்கெல்லாம் நன்மையாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதங்கள் உண்டு. அதே சமயத்தில் ஹாஸ்பிட்டல் செலவு இருக்கும், மருத்துவ செலவுகள்லாம் இந்த மாதத்தில் இருக்குது. அதில் சோஷியல் மீடியாவை பார்த்து ஸ்கின்னுக்கு அது போடலாம், ஹேருக்கு இது போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமையோ அதை பற்றி படிக்காமையோ நம்ம எதையும் பண்ணக்கூடாது. ஓகே. ஸோ வண்டி வாகனங்கள் இந்த மாதிரியான ஆன்லைன் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும்ட்டீங்க. சூப்பர் சார். ஸோ இப்போ ஆடி மாதத்தில் வந்து ரிஷபராசி என்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் சார்? ரிஷபராசி வழிபடக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி. ஓகே. சரசஜன்லே சரோஜஸ்தே தவளதராம் கந்தமால்ய சோபே பகவதி அறிவல்லபே மனோக்ஞ திருபுவன பூதஹரி பிரசீத மஹ்யம்னு சொல்லி அம்பாளை வேண்டிக்கிறது, மகாலட்சுமியை வேண்டது அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ரிஷபராசி நண்பர்கள். சூப்பர் சார். ரிஷபராசி என்பவர்களுக்கு ஆடி மாதத்தில் என்ன மாதிரியான நன்மைகள் நடக்கும், எப்படி வழிபாடு பண்ணணும், ரொம்ப அழகாக கொடுத்துட்டீங்க. சூப்பர் சார். மிதுன ராசிக்கு இப்போ இந்த குரு பேச்சு ஒரு பெரிய ஜாக்பாட் தான். சூப்பர். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நடக்கிற வரைக்கும் நம்ப மாட்டாங்க. நடந்ததுக்கப்புறம் தான் நம்புவாங்க. சுரியல் நீங்கள் சொன்ன சூப்பர்லாம் அப்போ தான் கரெக்ட் சார், இல்லைன்னா எங்கே அப்படின்னுவாங்க. ஸோ அதை வந்து நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. பணவரவுகள் கிடைக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை வரும். கணவன் மனைக்குள்ளே சண்டை போடுவா, ஒன்று சேருவா, விட்டு கொடுக்க மாட்டான். அவளுக்காக ஏதாவது ஹெல்ப் பண்ணுவாங்க. நிறையா விஷயங்களில் ஒரு அழகாக பேசுவாள். போய் ஒரு விஷயத்தை பேசி அதை சரி பண்ணணும், நான் போகிறேன் இதோ அப்படின்ட்டு போய் அதை பேசி சரி பண்ணுவாள். ட்ரெஸ் எல்லாம் வாங்கிப்பாள். அதே சமயத்தில் பிடித்தமான உணவுகளை போய் சாப்பிட்றது, சில விஷயங்கள்லாம் இவங்களுக்கு தானாகவே நடக்கக்கூடிய வாய்ப்பு. பேங்க் பேலன்ஸ் உயரும், அது பெரிய சந்தோஷமாக இருக்கும். மற்றவங்களுக்காக விட்டு கொடுப்பாங்க. இதுக்கெல்லாம் இந்த மாதம் நல்லா இருக்குது. தம்பி தங்கைக்கு சரியில்லை, இடமாற்றம் இருக்கும். அடுத்தது வீடு, இடம், பொருள், வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. ஏதேனும் பொருள் சேர்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். வாகனம் வாங்காது, பழைய வாகனத்தை கொடுத்து புதுசாக வாகனம் வாங்கணும். இதெல்லாம் நல்லாயிருக்கு. அதிர்ஷ்டங்கள் எதிர்பார்த்தவங்களுக்கு அது இஷ்டமாக வந்துடும். நல்ல முன்னேற்றம் உண்டு. குழந்தைகள் மூலமாக பெருமை சேர்க்கக்கூடிய மாதம். என் பையன்தான் பாருங்கள் ஃபஸ்ட்டு மார்க்கு அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுவாள். சொல்லி கொடுத்தது பிறகு அப்பா சந்தோஷப்படுவார். அதேமாதிரி சொல்லி கொடுத்தது பிறகு அம்மா சந்தோஷப்படுவாள். அந்த மாதிரி ஒரு பெருமை பேசக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். குழந்தைகள் பேசக்கூடியதை அப்படியே ஆச்சரியமாக அப்படியே பார்த்துட்டு இருப்பா. அப்படின்னு ஆச்சரியமாக பார்ப்பா. வளர்ந்துட்டாங்க அப்படின்னு சந்தோஷப்படுவாங்க.
அதே போன்று வேலை வாய்ப்பு கூடி வரும். கடனுக்காக கடன் வாங்குறத தவிர்த்துக்கிறது நல்லது. சில விஷயங்கள் ஓப்பனாக பேசுகிறது தப்பு கிடையாது. வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். யாருக்கெல்லாம் என்னென்ன வேணுமோ அவளுக்கு அதாவது வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இந்த காலம் உண்டு. ஓகே. அதே போன்று சில நேரங்களில் மற்றவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. கணவன் மனைவி ஒற்றுமைன்னு சொன்னேன் இல்லையா, ஒற்றுமையாக இருக்கும்போது சந்தோஷமாக இருக்கும். சண்டை போட்டால் கோவம் வரும். என்ன எப்படி ஹவு கேன் யூ டெல் திஸ் அப்படின்னு இங்கிலீஷில் பேசிடுவாள். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கோவப்படக்கூடிய ஒரு மாதமாக கூட இந்த மாதம் உண்டு. ஓகே. ரொம்ப அது தெரிஞ்சுட்டு நமக்கு டைம் கொஞ்சம் சரியில்லை அப்படின்னு கொஞ்சம் விட்டு கொடுத்துட்டு போயிட்டால் நல்லது. மற்றபடி ஒன்றும் பயப்பட வேண்டாம். யாராவது நம்பி ஒரு சில காரியம் விடக்கூடாது. இந்த வியாபாரம் நான் வந்து இப்போ போயிட்டு வரேன், நீ தான் எல்லாத்தையும் பார்த்துக்கணும்னா அவள் எல்லாத்தையும் பார்த்துப்பான். ஸோ இதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே மாதிரி பிரச்சனைகள்லாம் நல்லா தான் முடியும். பெரிய விஷயங்கள் வர மாதிரி இருக்கும், ஒன்றும் இல்லாமல் நல்லா சுவாரஸ்யமாக முடிஞ்சிடும். அது நிறைய இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி பவரை பயன்படுத்தி நிறையா விஷயங்களை மாற்றுவீங்க. அரசியல் இருக்கிறவங்களுக்கு ஓஹோன்னு வரும். பதவி எதிர்பார்த்தவங்க புகழ் கிடைக்கும். நல்ல லாபங்கள் உண்டு. நண்பர்கள் மூலமாக சில காரியம் நடக்கும். யார்கிட்ட என்ன சொல்கிறது தெரியும். ரவிநாட்ட என்ன சொல்லணும், பாலாஜிட்ட என்ன சொல்லணும், தீபக்கிட்ட என்ன சொல்லணும், சுந்தரேசன்கிட்ட என்ன சொல்லணும், இப்படி சுகன்யாட்ட என்ன சொல்லணும், அதுக்கு தகுந்தாப்பில் சொல்லி அந்த காரியத்தை சாதித்து கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பை கொண்டதாக இந்த ஆடி மாதம் மிதுன ராசிக்கு ஏற்படும். சூப்பர். புகழ் பெயர் எல்லாமே கிடைக்க போகுது. ஸோ எந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் சார்? வயசானவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. வழுக்கிற இடம், முடியாத காரியத்தை செயல்படுத்துறது. ஒரு விஷயத்த முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்லிடணும். அதனால் என்ன ஆகலாம், வியாபாரத்தில் கூட இருக்கவங்ககிட்ட கவனம், தொழிலில் வேலை செய்கிற இடத்துல கூட இருக்கவங்ககிட்ட கவனமாக இருக்கணும். இதெல்லாம் கவனமாக இருந்தாங்கன்னா போதும். சூப்பர். ஸோ இந்த ஆடி மாதத்தில் வந்து மிதுன ராசி என்பவர்கள் எந்த கடவுள் வழிபாடு எடுத்துக்கிட்டால் சிறந்ததாக இருக்கும்? மதுரை மீனாட்சி அம்மன் வழிபாடு, பெருமாள் வழிபாடு ரொம்ப விசேஷமான வழிபாடாக அமையும் மிதுன ராசி நண்பர்களுக்கு. சூப்பர் சார், சூப்பர். மிதுன ராசி என்பவர்களுக்கு ஆடி மாதம் சிறப்பாக அமையட்டும். கடகராசி என்பவர்களுக்கு இந்த வருஷமே சூப்பர் டூப்பர் தானே. ஓகே. ஜென்மகுரு பால் அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாங்கத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனாலும் உச்சகுரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஓகே. யாராக இருந்தாலும் நம்மளை தட்டி கேட்கக்கூடிய தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். நான் ஒரு தடவை சொன்னால் 100 தடவை சொல்லுவேங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை அடித்து சொல்லக்கூடிய ஒரு தன்மைகள் கிடைக்கும். அதே சமயத்தில் நம்மளை வச்சு பேரை பயன்படுத்துகிறாங்கங்கிற ஒரு பயமும் வரும். எல்லாம் சரி, ஆனாலும் என் பேரை சொல்லி இங்கே வாங்கிட்டு இருக்காருன்னு ஒரு பயம் வரும். இந்த விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் கூட இருக்கிறவங்ககிட்ட. கடகராசி அன்பர்களுக்கு உச்சகுரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கொடுக்கும். வெளிநாடு வெளியூர் போகிறதுக்குண்டான வாய்ப்புகளை கொடுக்கும். அரசாங்க உத்தியோகத்தில் எதிர்பார்த்தவங்களுக்கு நல்ல உத்தியோகம் இருக்கும். ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும். குடும்பத்தில் சில பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகும். பேசி முடிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. இசையமைப்பாளராக இருந்துட்டுருக்கிறவங்க, அதே மாதிரி கொரியோகிராஃபராக இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு அற்புதமான வாய்ப்பு. எக்ஸ்போர்ட் இம்போர்ட் லாஜிஸ்டிக்ஸ் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரும். பேர் புகழ் அந்தஸ்து. ஒரு ஃப்ளாட்டில் இருந்தீங்கன்னா பிரசிடென்ட் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா ஏன் ஆனோன்னு அதுக்கப்புறம் தான் தெரியும், கரண்ட் பில் நம்ம தான் கட்டணமாட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரி பொறுப்புகளையும் கொடுத்து பதவியும் கொடுத்து இவ்வளோ வேலையுமான்னு நீங்களே யோசிக்கக்கூடிய சூழ்நிலைகள் கடகராசி நண்பர்களுக்கு உண்டு. ஓகே. அதே மாதிரி பணவரவுகள் தேடி வரும். அதாவது உங்களுடைய அதிர்ஷ்டம் மற்றவங்களுக்கு வீசலாம், அல்லது மற்றவங்களுடைய அதிர்ஷ்டம் உங்களுக்கும் வீசலாம். பணவரவுகள் உண்டு. கூட இருந்தவங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடச்சிதுன்னா அவங்களால நினைக்க வேண்டாம், நம்மளால தான், நம்ம யார் கூட சேர்ந்தாலும் அது அதிர்ஷ்டம் தான் அப்படின்னு யோசிக்க வேண்டியதுதான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். தம்பி தங்கிக்கெல்லாம் நல்ல முன்னேற்றம், அவங்க நினச்சதெல்லாம் நடக்கும். அவங்களுக்கும் சில வாய்ப்புகள்லாம் நீங்களே பிடிச்சி கொடுப்பீங்க. ரெஃபரன்ஸ் மூலமாக சில காரியங்கள்லாம் டக்குன்னு நடக்கும். ஒரு ஹோட்டலுக்கு போகிறீங்கன்னா ஃபோன்லேயே எல்லாம் நடத்துகிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கும். தொழிலுக்கு தேவையான இடங்கள் வாங்குறதுக்கு, வாகனம் வாங்குறதுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. தொழிலை வந்து மேம்படுத்துறதுக்கு ஒரு ஆஃபீஸில் 3 பேர் வேலை செஞ்சுட்டு இருப்போம், 9 பேர்த்த வேலைக்கு வைக்கணும்னு சொல்லிட்டு, அல்லது 10-15 பேர்த்த வேலைக்கு வைக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து அந்த கார்ப்பரேட்லாம் எடுத்து பண்ணுவீங்க. ரொம்ப அற்புதமாக இருக்குது. அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப நாளாக முடியாத சில காரியங்களில் வெற்றி கொடுக்கக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். குழந்தைகள் மூலமாக பெரியவங்களுக்கும், பெரியவர்கள் மூலமாக குழந்தைகளுக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய அற்புதமான ஒரு மாதமாக இந்த மாதம் உண்டு. அப்பா மாதிரியே இருக்கான் புள்ள பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு பெருமை பேசக்கூடிய அளவுக்கு ஃபுட்பாலு, செஸ்ஸு இந்த மாதிரி விளையாட்டுகள்லாம் அப்படி ஜம்முன்னு இருக்கக்கூடிய தன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா சில விஷயம் குழம்பக்கூடாது, குழப்பவும் கூடாது. குழம்பினா அவன் சேர்த்து மற்றவங்களும் சேர்த்து குழப்பி விட்டுடுவான். ஸோ இந்த விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், ஹேண்டில் பண்ணணும். பிரச்சனைகள் வரக்கூடாதுன்னு நினைப்பா. அந்த பிரச்சனை வந்துன்னா ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப சிக்கலாக இருக்கும். அடுத்தது கணவன் மனைவி கூட சில விஷயங்கள்லாம் நல்லா ஒத்து போகும். யார் சொல்கிறதும் 3வது மனுஷன் சொல்கிறத நம்புறதை தவிர்த்துக்கிறது நல்லது. அதே மாதிரி சில வாகனத்தில் கவனமாக இருக்கணும்.
ரொம்ப வேகமாக போகிறது அதெல்லாம் அவ்வளோ சிறப்புகள் கிடையாது. இரவு நேர பிரயாணத்தை தவிர்த்துக்கொள்வது நல்லது. நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள் வெற்றி பிரயாணமாக அமையும். வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வரும். வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். சில நேரம் ரொம்ப இக்கட்டாக சிக்கலாக மன யோசனைகள், மன பிராந்தி, மன கவலைகள், மனதில் போட்டு கலக்கங்கள்லாம் இருக்கிறவங்களுக்கு மாறும். நல்ல முன்னேற்றங்கள் கூடி வரக்கூடிய வாய்ப்புகள் கடகராசி அன்பர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். சூப்பர். கடகமே வந்து சிறப்புன்ற அளவுக்கு பேசிட்டீங்க இந்த மாதம். ஸோ எந்த விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்? யார்ட்டையும் சண்டை போடக்கூடாது. ஓகே. ஆபத்தை தேடி நம்ம போகக்கூடாது. நம்மளை தேடி வந்தாலும் விலகி நிற்கணும். ஓகே, சூப்பர் சார். ஸோ இந்த கடகராசி என்பவர்கள் ஆடி மாதம் முழுவதும் எந்த கடவுள் வழிபாடு எடுத்துக்கிட்டால் சிறந்ததாக இருக்கும்? காமாட்சி அம்பாள் வழிபாடு, ஓகே, பெருமாள் வழிபாடு, விசேஷ வழிபாடு. ஓகே சார், சூப்பர். சிம்மராசி நண்பர்களுக்கு கரெக்டாக எனக்கு மற்ற ராசி வரும்போது இது இல்லை, சிம்மராசி வந்தாலும்போது தான் கொஞ்சம் அப்படியே யோசிக்க வேண்டியதாக இருக்குது. என்ன அப்படின்னா அஷ்டமசனி. அஷ்டமசனிக்காலே கஷ்டகாலகன்னு சாஸ்திரம் சொல்கிறது. லக்னாதிபதி மறையக்கூடிய ஒரு மாதம் அந்த மாதம். அதான் ராசியாதிபதி சற்று கவனமாக ஹேண்டில் பண்ணும். ஆரோக்கிய விஷயத்தில், அப்பாவுடைய ஆரோக்கியத்தில், சொந்த பந்தத்தில் ஒரு விஷயத்தை சொல்லி நடக்காமல் இருக்கிறது, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி அதை நீங்களும் பண்ணாமல் இருக்கிறது, மறக்கிறது, ஏதோ ஒரு டாக்குமெண்ட் சைன் பண்ணுறதுக்கு மறக்கிறது, ஒரு விஷயத்தை சொல்லணும்னு சொல்லிட்டு மறக்கிறது, அதே மாதிரி குழந்தைகளுடைய ஏதேனும் கட்டாமல் இருக்கிறது, இந்த மாதிரி கிரெடிட் கார்டு மறந்து போயிடுறது, டெபிட் கார்டுக்கு அதை மறந்துட்டு எங்கேயாவது விட்டுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் சிம்மராசி நண்பர்களுக்கு உண்டு. எங்கேயாவது தூரமாக பிரயாணம் போயிட்டாங்கன்னா எதுவுமே பிரச்சனை இல்லை. கடல் கடந்து போனவங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. உள்ளே இருந்துட்டுருக்கிறவங்க சில நேரங்களில் கவலைகள்லாம் அப்பப்போ இருந்துட்டுருக்கும். ஓகே. யதார்த்த பிரிவினைகள்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, கணவன் மனைவி கரெக்டாக வேலைக்கு வேண்டி பிரிஞ்சிருப்பாங்க, இவங்களுக்கு ஒரு இடம் அவங்களுக்கு கூட, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ப்ராப்ளம் கிடையாது. நிறைய ப்ராப்ளத்தை தன் ஃபேஸ் பண்ணி அங்கேயே உட்காந்துட்டு இருக்கிறவங்களுக்கு தான் இந்த ப்ராப்ளம்லாம் இருக்கும். இந்த காலகட்டத்தில் சிம்மராசி நண்பர்களுக்கு ஃபினான்ஷியலி ஸ்ட்ரகிள் இருந்தாலும் ஏதோ ஒரு இடத்துல வரவுகள் வந்துடும், சமாளிச்சிருவாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அப்படின்னா ஃபோனில் பேசும்போது கவனம் தேவை, பண விவகாரம் பேசும்போது கவனம் தேவை. ஏதாவது இல்லாத விஷயத்தை சொல்லிட்டோம் அப்படின்னு சொன்னால் உண்மை வெளியில் தெரிஞ்சிடும். அதாவது ஒன்றை பெருசாக பேசக்கூடாது, அதை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறது நல்லது. அடுத்தது பார்த்திங்கன்னா குழந்தைகள் மூலமாக பெருமைகள் சேர்க்கும். குழந்தைகளை கூட்டிகிட்டு எங்கேயா வெளில போயிட்டு வர்றது, கோயிலுக்கு போயிட்டு வர்றது, குழந்தைகள் நமக்காக பண்ணக்கூடிய சில விஷயங்கள் நினைச்சு சந்தோஷப்படுறது, அரசியலில் இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றம் உண்டு. அதே போன்று நிறையா சொந்த பந்தங்களாக பொறாமப்படுவாள். நான் இருக்கிறதே இப்படி, இதே இப்படி. ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. ரொம்ப வயசானவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பய உணர்வுகள் இருக்கவே கூடாது. அஷ்டலக்ஷ்மிகளில் தைரியலக்ஷ்மி இருந்தாலே எல்லாம் சௌக்கியம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சிம்மராசி என்பவர்கள் கணவன் மனைவி ஒற்றுமை உண்டு. உங்களோட மனசை கோணப்படாதுன்னு நீங்கள் திட்டினாலும் கணவர் பேசாமல் இருப்பார், மனைவி பேசாமல் இருப்பாங்க. அதே சமயத்தில் இந்த மாதத்தில் கொஞ்சம் விரயங்கள் இருக்கும். கெட்டது வர மாதிரி வந்து போயிடும், அப்படியே யூட்டர்ன் எடுத்துகிட்டு அப்படி திரும்பி போய்டும். நமக்கு ஆச்சரியமாக இருக்கும், ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக இருக்கும். நிறைய நல்ல விஷயம் நடக்கும். வியாபாரத்தை அனுகூல்யம் உண்டு. கான்ட்ராக்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நல்லா இருக்குது. காவல்துறையில் பணியாற்றின்னு இருக்கவங்க, இடமாற்றம் எதிர்பார்த்தவங்க, எலக்ட்ரிக்கல் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, ஹார்ட்வேர் சம்மந்தமாக வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, ஏசி மெக்கானிக்கல் சம்மந்தமாக பண்ணிட்டு, வண்டி மெக்கானிக் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் அனுகூல்யம் தேடி வரும். லேப்டாப் சம்மந்தமான பிஸ்னஸ், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபோட்டோகிராஃபரில் இருந்துருக்க, சினிமா நட்சத்திரமாக இருந்துருக்கவங்க, நான் வந்து படத்துக்கு இப்போ தான் சான்ஸ் சைன் பண்ணியிருக்கேன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, இசை அமைப்பாளராக இருந்துட்டுருக்கவங்களுக்கு, வீட்டில் ஆன்லைன் சம்மந்தமான வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, பியூட்டிஷியனாக இருந்துட்டு இருக்கிறவங்க, கற்றுன்னு இருக்கிறவங்க, மெஹந்தி ஆர்டிஸ்ட்டாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, ஹேர் டிசைனராக இருந்துட்டு இருக்கிறவங்க, பொட்டிக் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, அதேமாதிரி எக்ஸ்போர்ட் இம்போர்ட் கார்மெண்ட் இது சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, மாலில் கடை வச்சுட்டு இருக்கேன்னு சொல்லுவாங்க, ஒரு பிராண்ட் எடுத்து அதை ஷாப்பாக வச்சு ரீட்டைல் பண்ணி விற்றுன்னு இருக்கிறவங்களுக்கு, டிஸ்ட்ரிபியூட்டர் எடுத்துகிட்டு இருக்கிறவங்களாம் அனுகூல்யம் தேடி வரக்கூடிய ஒரு அற்புதமானதாக சிம்மராசி என்பவர்களுக்கு உண்டு. சூப்பர் சார், சூப்பர். அது வந்து அஷ்டமத்து சனியில் பல்வேறு பிரச்சனைகளை கடந்து வந்துட்டுருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஆடி மாதத்தில் பல்வேறு நன்மைகளும் நடக்க போகுதுன்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா? ஸோ ஆனால் இந்த விஷயத்தை மட்டும் ஆடி மாதத்தில் தயவு செஞ்சு சிம்மராசி என்பவர்கள் பண்ணக்கூடாதுன்னா என்ன விஷயம் பண்ணக்கூடாது? எல்லாத்தையும் அப்பட்டமாக நம்பக்கூடாது. ஓகே. நம்பினோம்னா ஏமாற்றிடுவாங்க. இதில் மட்டும் கவனமாக இருந்துட்டால் போதும். ஓகே சார், சூப்பர். ஸோ இந்த ஆடி மாதத்தில் சிம்மராசி என்பவர்கள் எந்த கடவுள் வழிபாடு எடுத்துக்கிட்டால் அவங்களுக்கு நல்லது? அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு, அண்ணாமலையார் வழிபாடு அற்புதமான வழிபாடு. ஓகே சார். ஸோ சிம்மராசி என்பவர்களுக்கு வந்து ஆடி மாதம் சிறப்பு வாய்ந்ததாக அமைய போகுதுன்றதே பெரிய விஷயமா இருக்கும்னு நான் நம்புகிறேன். சூப்பர் சார். சூப்பர் மாதம். ஓகே. சிறப்பான மாதமாக கன்னி மாதத்தில் உண்டு. ரொம்ப எல்டர்ஸ் வயசானவர்கள் கவனமாக இருக்கணும்.
சில விஷயத்தில் நம்ம யாருன்னு ப்ரூஃப் பண்ணோம்னா நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா தான் ப்ரூஃப் பண்ண முடியும் இல்லையா? நீங்கள் இப்போ சிங்கராக இருக்கீங்க, நீங்கள் எப்படி ப்ரூவ் பண்ணுவீங்க? பாடினா தான் ப்ரூவ் பண்ண முடியும். நீங்கள் ஒரு டான்ஸ் ஆடுறீங்க, எப்படி ப்ரூவ் பண்ணுவீங்க? டான்ஸ் ஆடினா தான் ப்ரூவ் அது மாதிரி உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா அதை ப்ரூவ் பண்ணுவீங்களா? யூ வில் கெட் அ சான்ஸ் டு ப்ரூவ் யுவர் செல்ஃப். எஸ். ஸோ அதை வந்து உங்களுக்கு இந்த மாதத்தில் கடவுள் கொடுத்துருவார். ஒரு பெரிய ஒரு நபரை பழக்கப்படுத்தி விடுவார். யார் அதை ஃபாலோ பண்ணணும்? நம்ம தான். ஒரு நல்ல நண்பரை பழக்கப்படுத்தி விடுவார். யாரை ஃப்ரெண்ட்ஷிப்பாக வச்சுக்கணும்? நம்ம தான். ஒரு பெரிய எதிரியை கண்ணில் காமிக்கிறார், அதை என்னவா மாற்றிக்கணும்? நட்பா. இப்படி ஒவ்வொரு விஷயத்தில் ரொம்ப அழகாக பாசிட்டிவாக மாற்றிட்டிங்கன்னா கன்னிராசி மாதிரி சூப்பர் மாதத்துக்கு வேறு யாரும் கிடையாது. ஓகே. ஸோ ஜாக்பாட் மாதம் இருக்குது. வெளியூர் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் ஜாக்பாட்னா தெரியும். அப்படி ஜாக்பாட் மாதமாக இந்த மாதம் வந்து கண்டிப்பாக கன்னிராசி அன்பர்களுக்கு, கன்னி லக்னத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏற்படுத்தும். இந்த மாதத்தில் பணவரவுகள் உண்டு, கஷ்டப்பட்டால் பிரயோஜனம் உண்டு. மற்ற மாதத்தை விட இந்த மாதம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். பணவரவுகள் பணத்தின் மூலமாக பெருமை சேர்க்கும். ஒரு படத்தில் சொல்லுவாங்க, ஜோடி போடலாமா பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி வடிவேல் சார் சொல்கிற மாதிரி பணம் சேமிக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். பணத்தின் மூலமாக பெருமை, குடும்பத்தின் மூலமாக பெருமை. எங்கே ஒரு கல்யாணம், ஒரு விசேஷம், ஒரு நல்லதை காது குத்துறது, ஏதோ ஒரு நல்லதுக்கு போகிறீங்க அப்படின்னா, ஆடி மாதத்தில் இதெல்லாம் பண்ண போகிறதில்ல, இருந்தாலும் எங்கேயோ கோயில் குளத்துக்கு போகிறீங்கன்னா மற்றவர்கள் காண்பிக்கக்கூடிய ரெஸ்பெக்ட், மரியாதை உங்களுக்கு ஒரு பெருசாக தெரியக்கூடியதாக இருக்கும். ஓகே. தம்பி தங்கைகளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. கரஸ்பாண்டன்ட் கோர்ஸ் படிச்சுட்டு இருக்கிறவங்க, இந்த ஜென்மத்தில் அரியர்லாம் ஜெயிக்க முடியாதுன்னு நினச்சவங்களுக்கு அதெல்லாம் சக்ஸஸ் ஆகிடும். வண்டி வாகனம் டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்க, லாரி வச்சுட்டு இருக்கிறவங்க, க்ரெயின் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்குலாம் அனுகூலம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, கான்ட்ராக்ட் பேஸில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் நல்லபடியாக அமையும். வரா கடன்கள் வந்து தேர்றதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. அதேமாதிரி ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய சில விதமான சேமிப்பு சம்மந்தமான பிரச்சனைகளுக்கு ஒரு ரெக்டிஃபிகேஷன் கிடைக்கும். இருந்தாலும் பொருள் காலியாகும், அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். யாராவது வீட்டுக்கு நல்லா சந்தோஷமாக வராங்கன்னு சொல்லிட்டு விட்டேன்னா எங்கேயாவது ஐஃபோன் எடுத்துன்னு போயிடுவா. ஸோ பொருட்கள் காணாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப பொருட்கள், ரொம்ப காஸ்ட்லியான பொருட்களை ரொம்ப கவனமாக வச்சுக்கணும். அதே மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் உற்றார் உறவினர் யாரை நம்பலாம், யாரை நம்பக்கூடாதுங்கிறதுல ஒரு தெளிவு வேணும். எல்லாத்துக்கிட்டையும் உண்மையை பேசக்கூடாது, எல்லாத்துக்கிட்டையும் எல்லாத்தையும் சொல்லக்கூடாது. எல்லோரும் நம்ம மேலே அன்பு வச்சுருக்காங்கங்கிறது நம்புறது கஷ்டம், தப்பு. ரஜினி சார் வந்து இப்போ ஒன்று சொன்னார் ஒரு மேடையில், அதாவது நம்மளை பிடிக்காதவங்களுக்கு எப்பவுமே நம்மளை பிடிக்காது, நம்மளை பிடிச்சவங்க நம்மளை நல்லது சொல்லுவாங்கன்னு எப்பவுமே நம்பக்கூடாதுன்னு வரும். அது இத்தனை வருஷம் கழிச்சு இப்போ தான் எனக்கு புரிஞ்சுதுன்னு வரும். ஸோ அந்த மாதிரி தான் அந்த கருத்தை வந்து கன்னிராசி அன்பர்கள் எடுத்துக்கொண்டால் இந்த மாதம் வந்து அவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். வேலை வாய்ப்பில் ஏதேனும் கூட வேலை செய்கிறவங்க, அதே சமயத்தில் யாராவது பற்றி உங்கள்கிட்ட சொன்னாங்கன்னா பேசவே கூடாது. கடன் வாங்குறதை தவிர்த்துக்கிறது நல்லது. கால் சம்மந்தமான பிரச்சனைகள், அதே மாதிரி இடுப்பு முட்டி சம்மந்தமான பிரச்சனைகளில் கவனம் தேவை. மற்றவர்கள் உங்களுக்கு உதவிகள் செய்வார்கள். திருமணம் எதிர்பார்த்தவங்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. ரொம்ப நாளாக இருந்த சில பிரச்சனைகள்லாம் தீரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அதுமாரி பார்த்திங்கன்னா அப்படின்னா பண விஷயங்களில் கவனம் தேவை. வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகளை கவனமாக பார்த்துக்கணும். மரம் செடி கொடிகள்லாம் உயிர் இருக்கு இல்லையா, அதை ரொம்ப கவனமாக வச்சுக்கணும். அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் வீடு கட்டுறது, இடம் வாங்குறது போன்ற விஷயங்களில் 1க்கு 2 முறை கூட இருந்து பார்க்கணும். நம்ம வீடு கட்டின்னு இருக்க கூட இன்ஜினியர் பக்கத்து ஏரியாவில் வேறு வீடு கட்டின்னு இருப்பார். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இங்கே இருக்க ஜாமான் அங்கே போயிடும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் கவனமாக இருக்கணும். எக்ஸசைஸ் பண்ணிக்கணும். காலில் கவனமாக வைத்துக்கொள்ள மட்டும், வழுக்கிற இடத்துல கவனமாக போகணும். பேர் புகழ் அந்தஸ்து பதவி எல்லாம் கிடைக்கும். ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் உண்டு. சூப்பர் சார், சூப்பர். கன்னிராசிக்கு வந்து ஜாக்பாட்னு ஒரே வார்த்தையில் சொல்லிட்டீங்க. ஸோ பல நன்மைகளை வந்து ஆடி மாதம் கொடுக்க போகுது. ஸோ ஆடி மாதம் முழுவதுமே வந்து கன்னிராசி அன்பர்கள் வழிபடணும் அப்படின்னா எந்த தெய்வ வழிபாடு சிறந்ததாக இருக்கும்? சாரதாம்பாள் வழிபாடு, அன்னபூர்ணேஸ்வரி வழிபாடு, வெற்றி வழிபாடு. ஓகே, சூப்பர் சார், சூப்பர். கன்னிராசி அன்பர்களுக்கு ஒரு அற்புதமான பலன் கொடுத்துருக்கீங்க. அருமை சார். துளாராசி நண்பர்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு மாதமாக தான் இந்த மாதம் உண்டு. பதவி, பேர், புகழ், அந்தஸ்து, பெருமைகள் சேர்க்கக்கூடிய ஒரு மாதமாக இருந்துட்டு இருக்கும். ஒரு விஷயத்தில் முடிவெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். ஃபஸ்ட்டு 15 டேஸ் கொஞ்சம் சுமாராக போகும். அடுத்த 15 டேஸ் பார்த்திங்கன்னா இவர்களுக்கு சாதகமாக போகக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். பெரிய ஆட்களுடைய சந்திப்பு மன திருப்தியை தரக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். குடும்பத்தில் ஒரு நல்ல செய்திகள் உண்டு. கூட கீழே இருக்கக்கூடிய சகோதரர், யங்கர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸுக்கு வந்து வண்டி வாகனத்தில் போகும்போது கேர்ஃபுல்லாக இருக்கணும். கையெழுத்து போடும்போது கவனமாக இருக்கணும். உங்கள் பேர் சொல்லி யாராவது பேரை வந்து கெடுக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நீங்கள் ஃபோனில் சொன்னீங்கன்னு சொல்லுவாங்க. அதே சமயத்தில் யார்ட்டையும் 1க்கு 2 முறை பார்த்து பேசுகிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஏதாவது ரெக்கார்டிங் இருந்ததுன்னா அது ரெக்கார்டாக மாறிடும். அதுலேயும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே போன்று வீடு, இடம், பொருள், வாகனங்கள் வாங்கிறதுக்குண்டான யோகங்கள் உண்டு. லீகலாக செக் பண்ணிவிட்டு எல்லா விஷயங்களும் பண்ணுறது நல்ல பலன்களை கொடுக்கும்.
கழுத்து சம்மந்தமாக, வயிறு சம்மந்தமாக, கேஸ்ட்ரிக் சம்மந்தமான ப்ராப்ளங்களில் கவனமாக இருக்கணும். குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. பணவரவுகள் தேடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். திருமணம் ஆகாத குழந்தைகளுக்கு திருமணம் பண்ணுறதுக்குண்டான அமைப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். குழந்தை வரம் எதிர்பார்த்தவங்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கிறதுக்குண்டான ஒரு மாதமாக இந்த மாதங்கள் உண்டு. ரொம்ப நாளாக இருந்த கோயில் திருவிழாக்கள்லாம் கலந்து கொள்வீங்க. கோயிலில் இருக்கக்கூடிய விசேஷங்களை எடுத்து செயல்படுத்தக்கூடியது. விநாயகர் வாங்கி கொடுக்கணும், கோயில் கும்பாபிஷேகமாக இருக்குது, மேலே கலசம் வாங்கி கொடுக்கணும். இந்த மாதிரி ஏதேனும் குடும்பத்தோடு கலந்து கொண்டு உங்களால் முடிஞ்ச டொனேஷன்லாம் கொடுக்கறதுக்குண்டான அற்புதமான மாதமாக இருக்கும். பதவி, பேர், புகழ், அந்தஸ்து, கூட்டு தொழில் வெற்றியை தரக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். நண்பர்கள் மூலமாக காரியத்தை சாதித்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். சில நேரங்களில் கெட்டது கூட நல்லதாகவும், நல்லது கூட கெட்டதாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்குது. அதே போன்று பார்த்துட்டிங்க அப்படின்னா தொழில் முறைகளில் பல குழப்பங்கள் 15 டேஸ் இருக்கும். இந்த ஆடி மாதம் 1 to 15, அதாவது 17th ஆரம்பிக்குது ஆடி மாதம் இல்லையா? அதுலேருந்து 15 டேஸ் கணக்கு போட்டுக்கோங்க. இந்த 15 டேஸ் மட்டும் கொஞ்சம் சுமாராக இருக்கும். ஆஃப்டர் தட் உங்களுக்கு ஒரு மன திருப்தி வரத்துக்குள்ளான வாய்ப்புகள் தேடி வரும். ஓகே, சூப்பர் சார். இந்த 15 நாள் சொல்லிட்டீங்க. ஸோ அடுத்த 15 நாள் சூப்பராக இருக்கும் அப்படின்ட்டீங்க. ஸோ இந்த 30 நாளுமே ஆடி மாதத்தில் பண்ணக்கூடாத விஷயம் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? யாரையும் நம்பும்போது கவனமாக இருக்கணும். பண விவகாரங்களில் கவனமாக இருக்கணும். ஆணாக இருந்தால் பெண், பெண்ணாக இருந்தால் ஆண்கிட்ட கவனமாக இருக்கணும். இந்த விஷயங்கள் மட்டும்தான். ஓகே, ஆடி மாதம் எந்த கடவுள் வழிபாடு எடுத்துக்கிட்டால் துலாமுக்கு சிறப்பாக இருக்கும்? துர்க்கை, பிள்ளையார் வழிபாடு வெற்றி வழிபாடு. ஓகே, சூப்பர் சார். அவங்களுக்கு துர்க்கை, விநாயகர் வழிபாடு வந்து வெற்றி வழிபாடு அமையட்டும். நானும் கேட்டுக்கிறேன். சூப்பர் சார். காலபுருஷ தத்துவத்தில் 8வது மாதம் இந்த மாதம் விருச்சிகத்துக்கு. குரு பயிற்சி ஆஹா ஓஹோ பிரமாதமாக இருக்குது. ஓகே. இவங்க எல்லாத்துலேயும் இப்போ ஆக்ஷன் கிங் மாதிரி ஒவ்வொரு விஷயத்தை ஆக்ஷன் எடுத்தால் தான் சரியாகும்னு ஓடிட்டு இருப்பாங்க. பிளாஸ்ட் பண்ணுவாங்க. ஓகே. நல்ல காலமாக இருக்குது இந்த காலம். எங்கே சார் நான் சொன்னதையே யாரும் கேட்க மாட்டேங்கிறா, இந்த என்னத்தை போய் பிளாஸ்ட்டு அப்படின்னு சொல்லி வருத்தப்படுவாங்க. நடக்கும். இந்த மாதத்தில் சில விஷயங்கள்லாம் நினைக்கிறது நடக்கும். அட உங்களை போன மாதம் தான் நினச்சேன் அப்படின்னு யாரை பார்த்தாலும் கேட்பாங்க. எல்லோரும் என்னடா 10 நிமிஷம் முன்னாடி நம்மளே இப்படி சொன்னாங்க, இப்போ என்ன அவங்களே சொல்கிறேன், இப்படி எல்லாமே நினச்சது நடக்கும். ஓகே. வாகனம் வாங்கணும், கார் வாங்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா கண்ணுக்கு முன்னாடி காராக போயிட்டுருக்கோம். சிவப்பு கலர் கார் சிவப்பாகவே போயிட்டுருக்கோம். உங்களை ஆசையை தூண்டக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம். மேல் படிப்புக்கு நல்லா இருக்கும். நான் அப்ராடுக்கு போயிடுறேன், பேசாமல் இங்கெல்லாம் எனக்கு ஐ டோன்ட் லைக் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயா போகிறேன்னா போயிட்டு வரத்துக்கு நல்ல சமயம். பிரசித்தி பெற்ற கோயில்கள்லாம் போயிட்டு வருவாங்க. மூத்த சகோதரருக்கு ஏதாவது சொன்னால் கேட்பாங்க. ஹெல்ப் கிடைக்கும், ஹெல்ப் வாங்குவாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க. அத்தனையுமே உங்களுக்கு அமோகமாக உண்டு. பண விவகாரங்களில் கவனமாக இருக்கணும். இந்த மாதிரி சூப்பராக இருக்குது, மகேஷ் சொல்லிட்டான்னு சொல்லிட்டு யார்கிட்டையாவது வட்டி காசு கொடுத்தெல்லாம் கிடைக்காது. பண விஷயங்களில் எழுதாது கொடுக்குற காசு இல்லை, எழுதி கொடுத்த காசு கூட கிடைக்காது. கவனமாக இருக்கணும். ஓகே. ரொம்ப கேர்ஃபுல்லாக ஏதாவது கொடுக்கணும். செல்ஃபோன் தானே பேசிட்டு கொடுப்பாங்கன்னா அவங்க பாட்டுக்கு பேசிகிட்டே போயிட்டு இருப்பான். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்களில் கவனம். இந்த விருச்சிக ராசி தம்பி தங்கைக்கு சூப்பராக இருக்குது. கல்யாணம், படிப்பு, முன்னேற்றம், வேலை இதெல்லாம் ரெஃபரன்ஸ் மூலமாக வாங்கி கொடுத்துருவீங்க. வீடு அமோகமாக இருக்குது. ஆனாலும் வீடு வாங்கும்பொழுது 1க்கு 2 முறை அதை பற்றி விசாரித்து வாங்கணும். 8 ரூபா பொருளை 12 ரூபாய்க்கு விற்றுருவா, 4 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்து வாங்கிடுவேன். ஸோ இதில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். தாயாருக்கு ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. குழந்தைகளுக்கு சூப்பராக இருக்குது. படிப்பு, பேர், புகழ், அந்தஸ்து, மேடையில் உட்காந்து பேசுகிறது, 10 லாங்குவேஜ் தெரிஞ்சுக்கிறது, படிச்சுக்கிறது, இதெல்லாம் சூப்பராக இருக்குது குழந்தைகளுக்கு. சொந்த பந்தங்களை சந்திக்கிறது, விசேஷங்களில் கலந்துக்கிறது, காது கட்டு, மொட்டை அடிக்கிறது, அதே போன்று பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதாவது பர்த்டே ஃபங்க்ஷன், ஹாப்பி பர்த்டே டு இன் பாட்டு பாடுறது, இதெல்லாம் நல்ல குடும்ப நிகழ்ச்சிகளாக போய் நிறையக்கூடிய வாய்ப்பு. கிஃப்ட் மாதம். உங்கள் வீட்டில் கிஃப்ட்டுனா வரும், மற்றவா கிஃப்ட்டுனா கொடுப்பேல், இந்த மாதிரி இருக்கும். உடம்பு ரொம்ப பிரச்சனை இருந்ததெல்லாம் சரியாயிடும். அதே சமயத்தில் கடனுக்காக கடன் வாங்குறத தவிர்த்துக்கிறது நல்லது. வீட்டுக்கு தேவையான அவசியத்துக்கு தேவையான ரொம்பலாம் வாங்கக்கூடாது. கணவர் மனைவிக்குள்ளே ஒற்றுமை இருக்கக்கூடிய உட்காந்து பேசுவேன். நான் ஏன் சொன்னேன்னா அப்படின்னு ஒரு அரை மணி நேரம் கழிச்சதுக்கப்புறம் சண்டையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பேசினா அப்புறம் ஒற்றுமை ஆகிடுவா. ஸோ இந்த மாதிரி மாறக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதங்கள் வந்து விருச்சிக ராசி நண்பர்களுக்கு உண்டு. பல சுபகாரியங்கள் நடக்கும் போது விருச்சிகத்துக்கு சூப்பர் சார். ஸோ எந்த விஷயத்த பண்ணக்கூடாது, இதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ரொம்ப கவனமாக இருக்கிறது. ஒரு விஷயத்தை திருப்பி திருப்பி அதுவே பேசிகிட்டு இருக்கக்கூடாது. நம்ம என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, ஒன்று இப்போ நான் சொல்லிகிட்டே இருக்கேன், நான் சாப்பிட்டீங்களான்னு கேட்குறேன். கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிட்டீங்களாம்மா அப்படின்னு கேட்குறேன், பதில் சொல்லுவேன். திருப்பி கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிட்டீங்களாண்ணா, இரிட்டேட் ஆயிடுவோம். அப்போ அந்த மாதிரி இரிட்டேட் தரக்கூடிய விஷயத்தை திருப்பி நம்மளும் பண்ணக்கூடாது, மற்றவா பண்ணான்னு தள்ளி இருக்கிறது நல்லது. ஓகே. ஸோ இந்த ஆடி மாதம் முழுவதுமே விருச்சிக ராசி என்பவர்கள் எந்த கடவுள் வழிபாடு? காமாட்சி அம்பாள் வழிபாடு. ஓகே. நினைச்சதை நிறைவேற்றக்கூடிய அற்புதமான வழிபாடு. சூப்பர் சார், சூப்பர். காமாட்சி தாயார் வழிபாடு வந்து இந்த ஆடி மாதத்தில் விருச்சிக ராசி என்பவர்களுக்கு பல சிறப்பு வாய்ந்த நன்மைகளை கொடுக்கட்டும்னு கேட்டுக்கிறேன். அருமை சார்.
தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த மாதம் அஷ்டமாதி மாதம்னு சொல்லுவாங்க. மஸ்ட் பி வெரி கேர்ஃபுல். அதாவது நம்ம பஸ் ஏற போனாங்கன்னா இந்த பக்கம் நின்னா அந்த பக்கம் பஸ்ஸெல்லாம் போயிட்டுருக்கோம். நம்ம தேவை இந்த பக்கம் போய் நின்னா அந்த பக்கம் பஸ்ஸு போயிட்டுருக்கோம். ஸோ இவங்களுக்கு எப்போவுமே பார்த்துட்டிங்கன்னா எல்லா கால் டாக்ஸியும் வந்து இவங்களுக்கு மட்டும் ஒரு டாக்ஸி வராது, வெயிட் பண்ணிட்டு இருப்பார் நம்ம நேரம் மாட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி. பட் திடீர்னு நல்லது நடக்கும், திடீர் செய்திகள். ரொம்ப கவனமாக சில விஷயத்தை ஹேண்டில் பண்ணணும். நான் உங்ககிட்ட பேசுகிறேன், அந்த பேசுகிறது நீங்கள் தப்பாக கூட புரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்குது, இல்லை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்குது, நான் தப்பாக பேசுவேன். இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் பேசும்போது டெலிவரி பண்ணும்போது அதை ரொம்ப அழகாக பார்த்து சொல்லணும். நீங்கள் தான் சொன்னீங்கன்னு மற்றவங்க சொல்லிடுவாங்க. அதே சமயத்தில் எதுலையுமே ரொம்ப கேர்ஃபுல்லாக, மகாபாரதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு கேரக்டர் பார்த்துருக்கீங்களா, அந்த கேரக்டரை பூரா இந்த மாதம் பார்த்துருவீங்க. யார் ஹெல்ப்பு, யார் மாமா, யார் சொந்தக்காரர், யார் பந்தக்காரர், யாரெல்லாம் பின்னாடி சகுனித்தனம் பண்ணுறாங்க, யார் குட்டு, யார் பேடு, யார் காரியவாதி, யார் நம்மளுக்காக கூட இருக்காங்க, இது எல்லாத்தையுமே பார்த்துருவீங்க. ஸோ இந்த மாதிரி தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் நிறைய கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். ஃபினான்ஷியலி ஸ்ட்ரகிள் இருக்காது, சக்ஸஸ் பண்ணிடுவீங்க. சில நேரங்களில் மற்றவங்க பேசுகிறது கிண்டல் கேலி பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஒரு 4 இடத்துல போகும்போது தெரியாத விஷயத்த அவங்க ஊண்டு பண்ணி பேசுவாங்க, ரொம்ப குத்தி பேசுவாங்க, பிக் பண்ணி பேசுவாங்க. அது கொஞ்சம் வருத்தப்படுவீங்க. நான் படிக்கலையோ, நான் இது தெரியலையோ அப்படிலாம் கொஞ்சம், அப்புறம் அது சரியாயிடும். கூட பிறந்தவங்க இவங்களுக்கு ஒரு விஷயம்னு போய் ஹெல்ப் பண்ணுவீங்க, அதன் மூலமாக பிரச்சனை ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸ்ட்ரேஞ்சர்ஸ்கிட்ட கேர்ஃபுல்லாக இருக்கணும், தெரியாத நபர்கிட்ட கேர்ஃபுல்லாக இருக்கணும். இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்குது, பட் லீகலாக செக் பண்ணி வாங்கிக்கணும்னு ஏற்கனவே சொன்னேன். சொந்த பந்தங்கள் உதவி செய்வாங்க, உற்றார் உறவினர் உதவி செய்வாங்க. அதே சமயத்தில் பணவரவுகள் தேடி வரும், கூடி வரும். கேட்ட இடத்துல கொடுத்துடுவா, எவ்வளோ வட்டின்னு கேட்டுக்கணும். அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமைகள் உண்டு. சில கருத்து வேறுபாடுகள் வந்தால் நமக்கு டைம் சரியில்லை, கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லதுன்னு புரிஞ்சுக்கணும். திடீர் பிரயாணம், வா சுற்றி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி போட்டு வேண்டாம், போகக்கூடாது, கவனமாக இருக்கணும். அப்பா வழி சொந்தங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் இருக்குது, யாராவது ஒருத்தருக்கு ஆரோக்கிய கண்டங்களும் உண்டு. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் தொழில் ரீதியாக கூட்டு தொழில் பண்ணும்பொழுது யார் இதில் தொழில் பண்ண போகிற, யார் இருந்து பார்த்துக்க போகிற, யாருக்கு நாலேஜ் இருக்குது, யார் பணம் போட போகிறா, அது ரொம்ப பார்த்து செயல்படுத்துறது நல்லது. இதெல்லாம் கவனிச்சிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, சூப்பர் சார். ஒரு புராண கதையே வந்து இந்த ஒரு மாதத்துக்குள்ளே தனுஷ் ராசி என்பவர்களுடைய வாழ்க்கையில் நடக்க போகுது. ஸோ எந்த ஒரு விஷயத்தை மட்டும் அவங்க பண்ணக்கூடாது, பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். எல்லாம் நடக்கும்போது பேசப்படாது, கவனித்தோம்னா அது இன்னொரு 10 வருஷத்துக்கு உதவிகரமாக இருக்கும். ஓகே, சூப்பர் சார். ஸோ தனுஷ் ராசி என்பவர்கள் ஆடி மாதம் முழுவதும் எந்த கடவுள் வழிபாடு எடுத்துட்டு? குரு வழிபாடு. ஓகே. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. குரு வழிபாடு வெற்றி வழிபாடு. சூப்பர். குரு பகவானை பிடிச்சிக்கணும், ஏன்னா ஏற்கனவே வந்து குரு பயிற்சி போயிட்டு இருக்குது. ஸோ தனுஷ் ராசி என்பவர்களுக்கு ஆடி மாதம் சிறப்பாக அமையட்டும். சூப்பர் சார். மகர ராசி. மகர ராசிக்கு இப்போ தான் டைம் நல்லா இருக்குது. சூப்பர் சார், கேட்குறதுக்கே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஜம்முன்னு உட்காந்து கேட்பாங்க. பெஸ்ட்டு மாதம்மா இந்த மாதம். பயப்படக்கூடாதுமா, பயப்படாமல் இருந்ததுன்னா எதையும் சமாளிச்சிடுவாங்க. மகர ராசிக்கு பண வரவுகள் கூடி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, நல்ல முன்னேற்றம் உண்டு. அதே மாதிரி எந்த ஒரு விஷயமே ஃபோன்லேயே முடிச்சிடுவாங்க. தன்னை தேடி பணம் வருமா, ரொம்ப நாளாக அந்த மனக்கசப்புகள் தீரும். பேசாத இருந்தவங்க திருப்பி பேசுவாங்க, சாரி இப்படி ஆகிடுது அப்படி ஆகிடுது, அதெல்லாம் கேட்கறதுக்கு ரெடியாக இல்லை, நோ 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 ஓகேன்றுவான். ஸோ ஃபஸ்ட்டு நோ, அதுக்கப்புறம் ஓகே. அந்த மாதிரி இந்த மாதத்தில் உண்டு. வீடு, இடம், பொருள், வாகனங்கள் வாடகைக்கு வரல, இதெல்லாமே உங்களுக்கு ரெக்டிஃபை ஆகிடும். அட்வான்ஸை கொண்டு வந்து கொடுத்தா ஆவணி மாதம் தோ வரம் பாருன்றுவா. ஸோ அதெல்லாம் நடக்கும். திருமண காரியம் கைகூடி வரும். அதே சமயத்தில் ஃப்ரெண்டு கூடவே தொழில் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மனைவி பேரில் இவங்க ஒரு டைரக்டர், அவங்க ஒரு டைரக்டர், இந்த மாதிரி ஒரு தொழில் பண்ணுறதுக்குண்டான காஸ்மெட்டிக், அதே போன்று கேட்ரிங் சம்மந்தமாக பண்ணிகிட்ருக்கோம். சினிமா துறையில் இருந்துகிட்ருக்கிறோம், ப்ளேபேக் சிங்கராக இருந்துகிட்ருக்கோம். சினிமா இந்த வண்டியெல்லாம் நம்மளோட தான் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. நிறைய சினிமாவில் நிறைய துறைகள் இருக்கு இல்லையா, அதில் ஒர்க் பண்ண டெக்னீஷியனாக, அசிஸ்டன்ட் டைரக்டராக, ப்ரொடியூசராக, ஃபினான்ஷியராக, டிஸ்ட்ரிபியூட்டராக, ஏஜென்சி, இது போன்ற விஷயங்களுக்கெல்லாம் சூப்பராக இருக்குது. ஹோம் அப்ளையன்சஸ் வித்துன்னு இருக்கிறவங்களுக்கு, சிறு குறு தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, உணவு சம்மந்தமான தொழில் எடுத்து பண்ணிட்டு ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு,
கோயில் அர்ச்சகராக இருந்திருக்க, யோகா ஆசிரியராக இருந்திருக்க, விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, பழ வர்க்கம் விற்றுருக்கவங்க, பூ வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, ஆட்டோ ஓட்டுநராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, வாகன ஓட்டுநராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, நடத்துனராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் எல்லா விஷயங்கள்லேயும் ஒரு தடங்கள் வந்து அதுக்கப்புறம் ஜெயிப்பாங்க. ஃபேமிலியில் யாருக்கேனும் திடீர் எமர்ஜென்சி, திடீர் பிரச்சனைகள் கூட வரலாம். கணவராக இருந்தால் மனைவிக்கு, மனைவியாக இருந்தால் கணவருக்கு ஆரோக்கிய கேடுகள் உண்டு. கவனம் என்பது தேவை. முடியாது, வேண்டாம், டாக்டர் நோன்னு சொன்ன விஷயத்த நோன் தான். இல்லை எனக்கு ஜிலேபி ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு சர்க்கரை இருக்கும்போது 4-5 எடுத்து சாப்பிட்றக்கூடாது. ஸோ இதில் மட்டும் கவனம் என்பது தேவை. ஓகே. ஸோ எந்த விஷயத்த வந்து மகர ராசி என்பவர்கள் பண்ணவே பெரியவங்க சொன்னதை கேட்கணும். ஓகே. டாக்டர் சொன்னதை கேட்கணும். ஓகே. சில விஷயத்தில் கட்டுப்பாடாக ஒன்று ஸ்ட்ரிக்ட் இருந்துட்டோம்னா சக்ஸஸ் ஆகிடும். சூப்பர். ஸோ இந்த மகர ராசி என்பவர்கள் ஆடி மாதம் முழுவதும் எந்த கடவுள் வழிபாடு எடுத்துகிட்டா சிறந்ததாக இருக்குது? ஹயக்ரீவர், பைரவர் வழிபாடு. ஓகே. சூப்பர் வழிபாடு. சூப்பர் சார், சூப்பர். மகர ராசி என்பவர்களுக்கு ஆடி மாதம் எத்தனை நன்மைகள் இருக்குது அப்படின்றத ரொம்ப அழகாக அற்புதமாக சொல்லிட்டீங்க. சூப்பர் சார். கும்பராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் சிறப்பாக இருக்குது. நிறையா விஷயங்கள், வேலை வாய்ப்பெல்லாம் விட்டுட்டு வந்த இடத்துல திருப்பி கூப்பிடுவாங்க. அதே சமயத்தில் விட்டு அந்த அவங்களே திருப்பி அழைக்கக்கூடியது இல்லை, இவங்களே போகிறது நல்லாயிருக்கும். பிரிந்தவர்கள் ஒன்று சேருவாங்க. கடன் கேட்ட இடத்துல கிடச்சிடும். ரொம்ப நாளாக இருந்த பிரச்சனை திருப்பி பட்ட இடத்துலையே படும். அதே சமயத்தில் என்னெல்லாம் கிண்டல் கேலி பண்ணுறீங்க ஒரு நாள் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை படத்தில் மாதிரி தொடையை தட்டி பேசுவீங்க. ஜெயிச்சு காமிக்கலையா இல்லையான்னு பாருங்கன்னு சொல்லிட்டு பல விஷயங்களில் பல பேர் ஹெல்ப் பண்ணுவாங்க. சில பேர் யார் எப்படிங்கிறது இப்போ தெரிய வரும். குடும்பத்தில் சின்ன பிரச்சனைகள், அப்பா அம்மாவாக இருந்தால் குழந்தைக்கு பிரச்சனைகள், ஆரோக்கிய விஷயத்தில் ப்ராப்ளம் இருக்கும். கும்பராசி அன்பர்களுக்கு நிறைய நல்ல காரியங்கள் நடக்கும். எடுத்த யோகங்கள் கிடைக்கும். நிறைய வேலை கிடைக்கும். வேலை உருவாக்கி விடும். அதே சமயத்தில் 4 பேருக்கு வேலை தரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். சில விஷயங்கள் செல்ஃப் சக்ஸஸ், வெளியிலலாம் தோல்வின்னு வாங்க, ஆனால் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். எதிரிகள் உங்களை விட்டு ஓடிடுவா. ஆனால் மைக்ரோஸ்கோப்பில் பார்த்தாலும் கூட இருக்கிற எதிரியை கண்டுபிடிக்க முடியாது. கூடவே இருந்து குளிப்பறிப்பாங்க. ரொம்ப கவனமாக இருக்கணும். முன்னாடி பார்க்கும்போது நல்லா பேசுவாள், பின்னாடி பார்க்கும்போது சிரிச்சிருவாள். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் கும்பராசி என்பவர்களுக்கு உண்டு. ஏன்னா அது கூடவே இந்த செவ்வாழை இப்படி சொல்லிட்டாரேன்னு யோசிக்க வேண்டிய அளவுக்கு இருக்கும். பேக்கரி, கேக்கெல்லாம் பண்ணி விற்பனை பண்ணிட்டு இருக்கிறவங்க, ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் வச்சுட்டுருக்காங்க, வீட்லேயே சில பொருட்கள்லாம் விற்பனை பண்ணிட்டு இருக்கிறவங்க, ஆன்லைன் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் விற்பனை பண்ணிட்டு இருக்கவங்க, காஸ்மெட்டிக் ஐட்டம்லாம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, மிகப்பெரிய நிறுவனம் நடத்தின்னு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் இது மட்டும் நடந்ததுன்னு வைங்களேன், அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த ஊங்கிறது சக்ஸஸ் ஆகிடும். பட் வெயிட் பண்ணி சக்ஸஸ் பண்ணோம். ஆரோக்கியத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஒரு விஷயத்தை கவனிச்சுக்கணும். எந்த விஷயத்தை வந்து கும்பராசி என்பவர்கள் இந்த மாதத்தில் பண்ணவே கூடாது சார்? ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். கடன்களில் கவனமாக இருக்கணும். ஹெல்ப் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகே சார். ஸோ கும்பராசி என்பவர்கள் ஆடி மாதம் முழுவதும் எந்த கடவுள் வழிபாடு எடுத்துகிட்டா சிறந்ததாக இருக்கும்? மாரியம்மன் வழிபாடு. ஓகே. ரொம்ப விசேஷமான வழிபாடு. ஆடி மாதம் அப்படின்னாலே பொதுவாக அந்த மாரியம்மன் கோவிலில் கூழ் ஊற்றுறதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் சின்ன வயசில். ஸோ சூப்பர் சார். கும்பராசி என்பவர்களுக்கு ஆடி மாதம் சிறப்பு வாய்ந்ததாக அமையட்டும். 12 ராசியில் பிரமாதமான ராசி மீன ராசி தான். இப்படி சொன்னால் அவங்க நம்புவாங்க? ஆமாம் போங்க, இங்கே அவன் ஓடுற ஓட்டம். பட் நீங்கள் வந்து வித்தியாசப்படுத்தி பார்த்தீங்கன்னா பெட்டர் தென் பிஃபோர்னு சொல்கிற மாதிரி இருக்கும். முந்தையெல்லாம் கண்ணுக்கு தெரியாமையே எல்லாத்தையும் உளறிட்டு இருந்தேன் சார். அப்படி இல்லை, தெரிஞ்சு உளர்றேன். கொஞ்சம் இப்போ புரிஞ்சிச்சு யார் என்னென்ன எப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக ரியலைஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். இப்போ மனசில் ஒன்றே ஒன்று இருக்கும், ஃபினான்ஷியலாக இதாக வரணும். ஏன்னா இது இருந்தால் தான் மதிப்பு. டப்பு லேது ஒயிட்டு லேதுங்கிற மாதிரி தெளிவாக அவங்களுடைய இருக்கும். சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு. இவங்க இறகிய மனசாக தான் இவங்ககிட்ட ஒரு பெரிய பிரச்சனை. ரொம்ப இறகிய மனசாக இருப்பாங்க. நமக்கு வேண்டியது நம்மக்கிட்ட எல்லா காரியத்தையும் சாதிச்சுக்கிறாங்க. நம்ம ஒரு காரியத்தை சாதிக்கணும்னா அவங்க 100 அடி தள்ளி நிற்கிறாங்களேங்கிற மாதிரி ஒரு கவலைகள் இருக்கும். அவங்கள அறியாமையே பிரசித்தி பெற்ற கோயில்களுக்கு போவாங்க. வெளியூர், தூர பிரயாணம், வெளிநாடு மாதிரி பிரயாணம் பண்ணுறது. ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். முன்னாடி ஒன்று பேசுவா, பின்னாடி ஒன்று பேசுவோம். ஒரு காரியம் நடக்கிறதுக்கு முன்னாடி வெளியில் சொல்லாதீங்க, இல்லைனா அது தோசை கூட சொல்ல முடியாது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் சுட்டதுக்கப்புறம் சொல்லணும். அதனால் இதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். சில விஷயத்தை மற்றவங்க பேசும்போது கவனமாக இருந்தால் போதும். என்னென்ன உண்மைகளோ அத்தனையும் வந்துடும்.
வீடு இடத்தின் மூலமாக பண வரவுகள் வரும். சேமிப்பு வந்து வட்டி குட்டி போடும். சேர்த்து வச்சுருக்கிறவங்களுக்கு, சேர்க்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு பண வரவுகள் தேடி வரும். வீடு மாற்றுறது, வாகனம் வாங்குறது, இது போன்ற காரியங்கள்லாம் நடக்கும். செல்ஃபோன் மாற்றணும் சார் இந்த மாதம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு. கேமெல்லாம் நிறையா விளையாண்டுட்டு இருக்கிறவங்க, செல்ஃபோனையே பார்த்துட்டு இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நிறையா விஷயங்கள் இரவு நேரம் ஃபோனை பார்க்கக்கூடாது. எதிர்த்தாப்பம் என்ன சொல்கிறாங்கன்னு கவனிக்கணும். ஸோ இதெல்லாம் மீனராசி அன்பர்கள் தொடர்ந்து பார்த்துக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். மனைவி கணவர் உட்காந்து சாப்பிடும்போதும் ஃபோனை பார்த்துட்டு இருக்கக்கூடாது. உட்காந்து பேசணும். கொஞ்சம் நேரம் மனசை விட்டு பேசினோம்னா குடும்ப பிரச்சனைலாம் தவிர்த்துக்கலாம். எக்ஸசைஸ் 2 நிமிஷம் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் பண்ணுற மாதிரி வீடியோலாம் எடுத்து போடக்கூடாது. முழுசாக எக்ஸசைஸ் பண்ணணும், யோகா பண்ணணும், உடம்பை கவனமாக பார்த்துக்கணும். குட் சான்ஸ் டு டியூன் யுவர் செல்ஃப், அதாவது உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்கிறதுக்கு உண்டான அற்புதமான காலமாக இருக்கும். தெய்வீக வழிபாடு உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். ஒரு நல்ல நண்பர் கிடைப்பாங்க. சூப்பர் சூப்பர். ஸோ மீன ராசி என்பர்கள் வந்து இந்த ஆடி மாதம் முழுவதும் ஒரு விஷயத்தை பண்ணவே கூடாதுன்னா எந்த விஷயத்த பண்ணக்கூடாது? பேசக்கூடாது. அதுவும் பேசுகிறது ரொம்ப கவனமாக பேசணும். யதார்த்தமாக பேசுகிறத விட்டுறணும். சில பேர் நம்ம வந்து நான் ஏஜ் 60 பட் ஐ எம் 30 அப்படிலாம் சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் கம்மி பண்ணிக்கிறது நல்லது. ஓகே. ஸோ மீன ராசி என்பர்கள் வந்து தெய்வீக வழிபாடு எடுத்தால் சிறந்ததாக இருக்கும் நீங்கள். ஸோ இந்த ஆடி மாதம் முழுவதும் எந்த தெய்வ வழிபாடு சிறந்ததாக இருக்குது? திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு ஓகே, அற்புதமான வழிபாடு.